வணக்கம். வாசுதேவன், கூல் கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் யார்ன்ஸ். நம்ம இந்த தையல் கடையில் பயன்படுத்தக்கூடிய அந்த கோன் மற்றும் டியூப் இதை தயாரித்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம். இது இந்த நூல் தையலில் பயன்படுத்தக்கூடிய நூல் பாலிஸ்டர், விஸ்கோஸ், காட்டன், இப்படி பல ரகமான நூல் இருக்கு. இந்த நூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லுல இருந்து வர்றது 1 கிலோ 1.5 கிலோ அப்படிங்கிற லெவலுக்கு பெரிய கோனா இருக்கும். அதை 3000 மீட்டர், 5000 மீட்டர், 10,000 மீட்டர் எந்த அளவில் கேட்குறாங்களோ அந்த அளவில் வைண்டிங் பண்ணி நம்ம விற்பனை செஞ்சுட்டோம். அதுபோலவே இந்த தையல் கடையில் நீங்கள் பார்க்கலாம், சின்ன சின்ன டியூப் இருக்கும். அந்த டியூப் 130 மீட்டர், 180 மீட்டர், 300 மீட்டர், 1000 மீட்டர், இப்படி என்ன கேட்குறாங்களோ அந்த அளவுகளில் வைண்ட் பண்ணி கூல் கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த கூல் கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் யார்ன்ஸ் இந்த நிறுவனம் சொந்தமாக அப்படிங்கிறது வைண்ட் பண்ணுறதுக்கு ஃபேக்ட்ரி போடலை. அதற்கு பதிலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் குறிப்பாக வீட்டில் இருந்து தொழில் செய்யணும், ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கணும், முதலீடு குறைவாக இருக்கணும், குறைந்த முதலீட்டில் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கணும் அப்படின்னு சிந்திச்சு தொழிலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. இந்த கோன் வைண்டிங் மிஷின், அந்த டியூப் வைண்டிங் மிஷின், இந்த மிஷின் 1,300,000 ரூபாய். இந்த இயந்திரத்தை நீங்கள் வாங்கிக்கணும். இதற்கு தேவையான அந்த நூல், அதாவது மொத்தம் ஒரு 1000 கலர் இருக்கு. அந்த 1000 கலர்ல ஒரு 500 600 கலர் ரெகுலரா போகும். அதான் ஒவ்வொரு நபருக்கு ஒரு கலர் ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நூலை அவங்க கோனாகவும் டியூபாகவும் பல்வேறு அளவுகளில் நம்ம என்ன அளவு சொல்றோமோ அதை வைண்ட் பண்ணி கொடுத்தா கிலோவிற்கு 63 ரூபாய் லேபர் கொடுக்குற மாதிரி நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். அப்போ இந்த தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த இயந்திரத்தை நீங்க வாங்கணும். ஃபர்ஸ்ட் அந்த இயந்திரத்தை நீங்கள் புக் பண்ணீங்கன்னா அந்த இயந்திரம் கிடைப்பதற்கு உங்களுக்கு 30 நாள் ஆகும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இது சூரத்தில் தான் நம்ம தயாரித்து வாங்குறோம். அப்போது இந்த இயந்திரங்கள் சூரத்தில் நம்ம தயாரிக்கிறதுனால அங்கேருந்து வர்றதுக்கு 15 to 20 நாள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தேவைப்படும். நீங்கள் பணம் கட்டி அந்த இயந்திரத்தை வாங்கிட்டா உங்களுக்கு தேவையான அந்த நூலை நீங்கள் நம்மகிட்ட வாங்கி ஓட்டி கொடுக்கலாம். இப்போ ஒரு புதிய மாற்றம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், நேராகவே மில்லோட டெப்போவை உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கொடுத்துட்டா நீங்கள் அங்கேருந்து நூல் வாங்கி ஓட்டி நேரடியாக நம்மளுக்கு சப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதற்கு தேவையான அந்த எம்டி கோன், லேபிள், கவர், இது மட்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போது ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, இந்த தொழில் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம், கரூர், ஈரோடு, சேலம் இந்த பகுதியில் தான் அதிகமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இப்போ இருக்குது. இந்த மில்லெல்லாம் எல்லாமே அப்படிங்கிறது இங்கே கோவை சார்ந்த பகுதிகளில் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தொழிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு தொழில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இயந்திரத்தை வாங்கி நீங்கள் தொழில் செய்யலாம். ஒவ்வொரு தொழிலையும் அப்படிங்கிறது லாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படும். அப்போ அந்த முதலீட்டிற்கு தகுந்த லாபம் கிடைக்கும். சிலது பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்க முதலீடு அதிகமாக இருக்கும், ஆனால் குறைந்த லாபமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு தொழிலையும் அப்படிங்கிறது அந்த லாபம் அப்படிங்கிறது முதலீட்டத்திற்கு தகுந்த மாதிரி வித்தியாசம். அதுபோல தான் இந்த தொழிலையும் அப்படிங்கிறது நீங்க எந்த அளவிற்கு செய்யறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்ப இதுல எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டா, தி மேக்சிமம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 to 600 ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு தொழிலில் உள்ள வாய்ப்பை தான் நான் சொல்றேனே ஒழிய இது கன்ஃபார்மா நீங்க புதுருக்கு 600 ரூபாய் ஓடிடும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் எத்தனை மணி நேரம் ஓட்டுறீங்க, உங்களுக்கு என்ன கவுண்ட் அலாட் ஆகுது, அப்போ அந்த கவுண்ட் புதுருக்கு எந்த அளவு ஓடுது அப்படிங்கிறது வித்தியாசம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ 2/57 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது ஒரு மாதிரி இருக்கும். 2/60 அப்படின்னா அது ஒரு மாதிரி ஓடும். 3/60 ஓடிச்சுன்னா அது ஒரு மாதிரி ஓடும். அப்போ ஒவ்வொரு கவுண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த நேரம் வித்தியாசம். அப்போ எந்த அளவிற்கு உங்களுக்கு ஓட்டுறீங்களோ அந்த அளவிற்கு அப்படிங்களா. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, 1 லட்சம் ரூபாயோ 2 லட்சம் ரூபாயோ இன்னைக்கு நீங்க வங்கியில் டெபாசிட் போட்டாலோ அல்லது வெளியில நீங்க வட்டிக்கு கொடுத்தாலோ, பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 9,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். வெளியில வட்டிக்கு கொடுத்தால் 2 ரூபா வட்டின்னு போட்டாலும் ஒரு 4,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் இதை ஒரு தொழிலா எடுத்து நீங்க செய்யும் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 300 முதல் 600 ரூபாய் வரை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு உள்ள தொழில். அப்ப இதுக்காக அப்படிங்கிறது ரொம்ப மெனக்கெட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்லை, ரொம்ப சிரமம் இல்லை, பிசிக்கலா ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயம் பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த தொழிலை
நீங்கள் செய்யணும்னா இதுக்காக ஒரு பெரிய இடம் தேவையில்லை, பெரிய பவர் தேவையில்லை, தனியாக ஒரு இடம் வேணும் அவசியம் இல்லை. வீட்டில் ஒரு 3க்கு 3 இடம் இருந்தால் போதும். ஒரு 1/4 HP ஓடக்கூடிய ஒரு மோட்டர் தான் இருக்குது. அதனால் மிக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு தொழில், குறைந்த மின் செலவில் இயங்கக்கூடிய இயந்திரம் என்பதால் அதை நீங்கள் வீட்டில் வச்சு தொழிலாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இதர வருமானம், அதாவது வீட்டில் வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு பெண்கள் வந்து பொறுத்தவரைக்கும் ஒரு இதர வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு பென்ஷனர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களுக்கு அப்படிங்கிறது ஓய்வு நேரத்தில் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிலாக்ஸாக ஒரு தொழில் பண்ண நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வைண்டிங் தொழிலை செய்யலாம். அப்போது ஒரு தொழிலை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலில் முதலீடு போட்டு நீங்கள் இயந்திரத்தை வாங்கி தொழில் செய்யலாம். அப்போ நமது நிறுவனம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து பொதுவாக சோர்சிங் அண்டு மார்க்கெட்டிங் இது 2 விஷயத்தை நம்ம பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் எல்லாமே அப்படிங்கிறது வந்து பொதுவாக டீசென்ட்ரலைஸ் பண்ணி தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டத்திலும் இந்த இயந்திரங்களை வாங்கி தொழில் செய்வதற்கு வசதியாக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு நிறைய பேர் வந்து 5 இயந்திரம் 10 இயந்திரம்லாம் போட்டாங்க. இப்போ வந்து பொறுக்கும் சிஸ்டத்தை மாற்றும். ஒரு ஆளுக்கு ஒரு இயந்திரம் அப்படிங்கிற லெவலையும் ஒரு தனிநபர் வருமானத்தை உயர்த்தும் திட்டமாக மாற்றணும். என்கிட்ட நம்ம சிறு சிறு தொழிற்சாலை அமைத்து அப்படிங்கிறது பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ அதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் அப்படிங்கிறது லோன் வாங்கிட்டு அப்படிங்கிறது வந்து பர்பஸாக மிஷினை வாங்கிட்டு பாதி மிஷின் போட்டுக்கிறாங்க, திரும்ப வந்து போயிருக்கு அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரொட்டேஷன் பண்ணிடுறாங்க, தொழிலை நடத்த முடியலைங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் ஒரு தனிநபர் அவர் தொழில் செய்யணும், இதை வச்சுட்டு அவன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர்றவங்களுக்கு மட்டும்தான் இனி வரும் காலத்தில் இந்த மிஷினை கொடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு. அப்போ மிஷின் புக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் கிடைக்கும். இன்னும் வந்து ஒரு 10-15 நாள் அப்படிங்கிறது புக் பண்ண அன்னைக்கே மிஷினை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். அதாவது ஒரு 10 மிஷின் 20 மிஷின் இங்கே ஸ்டாக் வச்சுக்கிட்டு நீங்கள் பணம் கட்டின உடனே இயந்திரத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கும். அது போலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு நல்ல தொழில் என்னடா ஒரு தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எத்தனையோ தொழில் இருக்குது. அந்த தொழில் எல்லாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அதிகமாக எடுத்துனா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா இன்னைக்கு கற்பூரத்தை எடுத்து ஒரு அதிக தயாரித்து பல 100 டன் தயாரிச்சிங்கன்னா அந்த கற்பூரத்தில் கொண்டு போய் எங்கே நம்ம எரிக்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு தொழில். அப்போ அந்த இயந்திரங்கள் நிறைய போட்டு டன் கணக்காக நம்ம தயாரித்தோம் அப்படின்னு சொன்னால் அதை அழிப்பதற்கு ஏன்னா எல்லா கோயிலையும் வந்து நெய் தீபம் ஏற்றுங்கள், கற்பூரம் ஏற்றாதீர்கள் போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிற இண்டஸ்ட்ரி. அதனால் அந்த நூலோட தேவைகள் அதிகம் இருக்குது. லேடிக் பிராண்ட்ஸ் 2-3 பிராண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேன் பவர் மில்லோட லேபர் பிரச்சனையினால க்ளோஸே பண்ணிட்டாங்க. அதனால் அதெல்லாம் வெளியே அவங்க ஜாப் ஒர்க் கொடுத்தா வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த தொழில் வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சுய தொழில் செய்து மாதம் வந்து ஒரு 15 to 20,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள தொழில். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம்தான். வந்து நான் வந்து இத்தனை லட்சம் போட்டால் இத்தனை லட்சம் கிடைச்சிரும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லுறேன். ஒரு தொழிலில் உள்ள வாய்ப்பை தான் சொல்றேன். ஏன்னா நிறைய தொழில் நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து இன்னொரு தொழில் கூட சொல்லலாம். இப்போ பார்க்குமட்ட தொழில் இருக்குது. அதிகப்படியான இயந்திரங்களை போட்டு நீங்கள் அந்த தொழிலை வந்து நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அதற்குண்டான மட்டை வந்து போது தமிழ்நாட்டில் கிடைக்காது. அப்போ கர்நாடகாவில் இருந்து தான் அது வரணும். அப்போ தமிழ்நாட்டில் அதிக மகசூல் இல்லாத அந்த பாக்குமட்ட தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறப்ப இருக்கக்கூடிய ரிஸ்க் இது. அப்போ கர்நாடகாவில் இருந்து எடுத்து செஞ்சால் அது லாபம். இங்கே நம்ம லோக்கல் சோர்ஸ் பண்ணுறது ரொம்ப டஃப். அப்படி இல்லாமல் இந்த தையல் நூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆடை தயாரிப்புக்கும் தேவையான ஒரு விஷயம். அந்த நூலை நம்ம வைன் பண்ணி கொடுக்குறோம். அப்போ இதில் வந்து நம்ம தயாரிக்கலாம். பெரிய நூல்கண்டிலிருந்து சின்ன நூல்கண்டாக மாற்றி கொடுக்குற வேலையை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அப்போ நூலை நம்ம தயாரிக்கிறோம், ரா மெட்டீரியல் நமக்கு தேவைப்படலை. அப்போது பெரிய கோன்லேருந்து சின்ன கோனாகவும் சின்ன கோன்லேருந்து அது டியூபாகவும் மாற்றக்கூடிய ஒரு தொழிலை செய்து அதன் மூலம் நம்ம வருமானம் அடையலாம். அப்போது ஒரு எளிதான தொழில் தான் இந்த கோன் வைண்டிங் டியூப் வைண்டிங் தொழில். அதனால் நீங்கள் வந்து இந்த தொழிலை செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் திருப்பூரில் சொர்ணபுரி என்க்ளேவ் எக்ஸ்டென்ஷனில் கூல் கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் யான்ஸ் அப்படின்னு நம்ம ஆஃபீஸுக்கு வந்து பார்த்து இதை பற்றி முழுமையாக கேட்டு இந்த தொழிலை ஆரம்பித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா
ஒரு நிச்சயிக்கப்பட்ட நிரந்தரமான ஒரு வருவாயை நீங்கள் பெற முடியும். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா நேரில் வாங்க, வந்து சந்தித்து விவரங்களை கேட்டு இயந்திரத்தினுடைய செயல்பாடை பார்த்து உங்களுக்கு உண்டான தொழிலை தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம்.